ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கோகோனட் பர்ஃபி தான் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வீட்டிலே எப்படி டேஸ்ட்டாக நம்ம கோகோனட் பர்ஃபி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கோகோனட் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அடிப்பகுதி வந்து கருப்பாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் கோகோனட் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் வேணும். கீ வந்து நமக்கு தேவையான பொருட்கள் கீ, சுகர், தேங்காய், ஏலக்காய். ஏலக்காய் பொடி பண்ணியே வச்சுருக்கேன். நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு கூட பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 தேங்காய், மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை. இதுதான் மெஷர்மெண்ட்டு. ரொம்ப குட்டி சைஸ் தேங்காய் இல்லை, நல்ல மீடியம் சைஸ் தேங்காவுக்கு 1/2 கிலோ சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ இல்லை கம்மி பண்ணிக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும் ஸ்வீட்டுனா, ஏன்னா தேங்காயிலே கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் இந்த கோகோனட் தேங்காவை வந்து பார்த்திங்கன்னா மாய்ச்சரைசர் அது நல்லா போகிற அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் ஈரப்பதம் இருக்கும்ல, அந்த ஈரப்பதத்தை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுட்டு லைட்டாக, ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக வந்து வறுத்துக்கிட்டால் போதும். அது ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டாம். லைட்டாக அதோட மாய்ச்சரைசர் வந்து ஈரப்பதம் லைட்டாக போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா அடியில் பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. நம்ம ஈஸியாக தேங்காய் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம இதை ரெசிபியை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா ட்ரைனஸ் போயிட்டு அதோடய ஈரப்பதெல்லாம் போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ரொம்ப வறுத்துட்டோம் அப்படின்னா கோகோனட் பவுடர் மாதிரி ஆகிடும், அதுக்காக தான். நாங்களுக்கு அந்த மாய்ச்சரைசர் வேணும். நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதை நம்ம ஒரு தட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதே கடாயில் சுகர் வந்து நம்ம போட்டு பாகு தயார் பண்ண போகிறோம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை போடும்போது கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், அவ்வளோதான். நம்மளுக்கு பர்ஃபி ஒயிட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 500 கிராம் சுகருக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னா பாகு எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும். அதனால தான் 1/4 கிளாஸ்க்கும் 1/2 கிளாஸ்க்கு நடுவில் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இதை பார்த்து நீங்கள் மெஷர் சேர்த்துக்கலாம். பாகு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிஞ்ச் ஏலக்காய் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்குது அதில் தூவி நம்ம நல்லா கிளறி விடலாம். இந்த டைமில் நல்லா நுரைச்சி பொங்கி வர டைமில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைமில் நம்ம வந்து கரெக்டான பதம். இப்போ தான் நம்ம கோகோனட் வந்து சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம், மொத்தமாக போடாமல். போட்டுட்டு ஒரு சேர நம்ம கிளற ஆரம்பிச்சிடணும், அடி பிடிக்காமல் கைவிடாமல். இந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் கிளறணும், பொறுமையாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பர்ஃபியை வந்து நம்ம பாகு தயாரானதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சேர அதில் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் தேவையான அளவு
நெய்யும் சேர்த்துக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம வதக்குனதுக்கப்புறமா நம்ம நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கோகோனட்டில் அந்த சுகரு, கோகோனட்டில் கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டு இருக்கும். எல்லாமே சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வரும். இன்னும் நல்லா வதக்கணும் நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கும்போது நம்ம இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கீ சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு இப்போ கீ சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். கீ பார்த்திங்கன்னா கீ ரெசிபி ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணணுன்றது வீட்டிலே நான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐகான்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கீ போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு சுற்று எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறிக்கலாம். அந்த கீயும் நம்ம கோகோனட்டு சுகர் எல்லாம் செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். இதோட டேஸ்ட் லெவலே வேறு. பாருங்கள் நல்லா சுருண்டடிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா நம்மளுக்கு சுருண்டு வதங்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளட்டும். நான் கரெக்டான பதம் வரும்போது சொல்கிறேன். நல்லா கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த பாகும் நல்லா பிரிஞ்சு வரும். குவான்டிட்டி வந்து நல்லா குறைஞ்சி அப்படியே நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வர்றது நமக்கே தெரியும் பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா ஒன்று சேர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா. கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருந்தது. பாகெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம இந்த டைமே நமக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சூட்டோடு எடுக்கும்போது இன்னொரு சைடில் நம்ம ட்ரேயில் கீ தடவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் கீ தடவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் நமக்கு அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கோகோனட் பர்ஃபியை இதில் நம்ம கொட்டிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா சமதளமாக ஒன்று போல் அதை வந்து தட்டி விடலாம், ஈவன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம பீஸ் போடும்போது ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கரெக்டாக அந்த சூட்டோடு இருக்கும்போதே நம்ம பீஸ் போட்டுடணும். பார்த்திங்கன்னா இப்போமே இறுக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் விட்டோன்னா ஃபுல்லாமே நமக்கு பீஸ் போடுற ஷேப் வராது. அதுக்காக அது கொஞ்சம் வெதுன்னு சூடு இருக்கும்போதே நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணாலும் அப்படி போட்டுக்கலாம், ஸ்கொயர் வேணாலும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக மார்க் மட்டும் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷேப்பில். அதுக்கு தான் நீங்கள் இதை வந்து ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். இதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும் நல்லா அந்த பர்ஃபியோட பீஸ் வந்து செட் ஆகி வர்றதுக்கு. இப்போ நம்ம ஒரு 3 to 4 hours கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீஸ் போட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். மேலே வந்து மூடி வச்சிடணும் ஒரு பட்டர் ஷீட் போட்டு. ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூடி வைக்கும்போது மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். பீசஸ் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் போட்டோம்ல அதே இடத்துலையும் நம்ம கட் பண்ணி அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது பொறுமையாக எடுங்க, ஏன்னா பக்கத்தில் உள்ள பீஸும் சேர்ந்து ஒரு மாதிரி வரும் ஹார்டாக இருக்கிறதுனால. பாருங்கள் நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான பர்ஃபி வந்து வீட்டிலே நம்ம தயார் பண்ணிக்கிட்டோம். மேலே வந்து நான் ஆல்மண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி பாதாம் எது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். மேலே வச்சு உங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோகோனட் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம்
எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிச்சு காட்டுறேன் பாருங்கள், உள்ளே இந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ்டு இருக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.